வணக்கம் நண்பர்களே. ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நடுத்தர ஆண் ஒரு நாட்டு நாய் எடுத்து வளர்க்குறாரு. அந்த நாட்டு நாய் வந்து அவர் ரொம்ப பாசமாகவும் வளர்க்குறாரு. அதே மாதிரி அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் அதுவும் சாப்பிடும். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பாசமாக இருக்கார். அவர் தூங்க பெட்லேயே அதை தூங்க வச்சுக்குவார். ஒரு நாள் அவரோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர் வந்து ஒரு வெளிநாட்டு நாயை கொண்டு வந்து கொடுக்குறாரு பரிசா. அவர் அந்த வெளிநாட்டை பார்க்கும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கவும் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அந்த நாய் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகி அந்த நாயை ரொம்ப கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. நாட்டு நாயை சரியாக கண்டுக்கல. ஏதோ சாப்பாடு போடுறது அப்படின்னு நாட்டு நாயை அதை கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கு நாட்டு நாய்க்கு ஒரு ஃபீல், என்னடா இவர் நம்ம இப்படி கண்டுக்காம விட்டாரு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவரை வந்து அதை கண்டுக்காமல் அவர் அது போல் எப்பயுமே இருந்திருக்கு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டு நாய்க்கு கடையிலேருந்து அதுக்குன்ற ஃபுட்டை வாங்கி வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்து அதுக்கான ஃபுட்டு அவரால் கொடுக்க முடியல. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட அது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இல்லாமல் அது விலகி போச்சு. ஸோ அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். நம்ம நாய் தான் நம்ம கரெக்டு அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி தன்னோட நாட்டு நாய்க்கிட்டே போய் தன்னுடைய பாசத்தெல்லாம் காமிக்கணும்னு நினச்சி போனார். ஆனால் அப்போ அந்த நாட்டு நாய் என்ன நினச்சிச்சுன்னா, என்னை விட இன்னொன்று அழகாக க்யூட்டாக வரும்போது நீ போயிட்டு இல்லை, அப்படி நீயும் ஒரு மனுஷன்தான்றதை காமிச்சிட்ட. ஆனால் நான் இன்னும் உனக்கு விசுவாசமாக தான் இருக்கேன்னு சொல்லி அதை வாழை ஆட்டிட்டு அது பாட்டு போயிடுச்சான். ஸோ மனுஷன் என்றைக்குமே சுயநலமாக தான் யோசிப்பான். அவன்கிட்ட இருக்க பொருளை தவிர மற்ற எல்லா பொருளும் விரும்புவான். ஆனால் அவனுக்கு அது புத்தி தெரிஞ்சு திரும்பி வரும்போது அந்த பொருள் அவன்கிட்ட இருந்துச்சுன்னா